Hi friends, welcome to V Space. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் ஜூன் 2nd 2020 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன நியூஸ் இருக்குன்னா, பல்சஸ் ஆயில் சீட்ஸ் சி ஷார்ப் ஹைக் இன் எம்எஸ்பி. இதில் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றின நியூஸு. இதை யார் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சிசிஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்எஸ்பி ஃபார் ஆல் மேண்டேட்டட் காரிஃப் கிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேடி பல்ஸு காட்டன் ஃபார் 2020 to 2021 சீசனுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ ஒரு குவிண்டால் பேடிக்கு 1868 ருப்பீஸ் இப்போ இருக்குது. ஸோ 53 ருப்பீஸ் குவிண்டாலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி காட்டனும் 260 ருப்பீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆயில் சீட்ஸுக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, the Union Cabinet also extended the repayment date for standard short-term loans up to 3 lakh for agriculture and allied activities till August 31st, 2020. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பேங்க்கில் 3 lakh வரைக்கும் அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கியிருப்போம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் 1 year தான் இருந்தது. ஸோ இது டில் August 31st, 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பற்றி இருக்குது. இது கண்டினியூட் அண்ட் பேஜ் நம்பர் 8 அண்ட் சப்போர்ட் ஃபார் எம்எஸ்எம்இ பேஜ் நம்பர் 13 இதே நியூஸ் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் நியூஸ். மூடிஸ் டவுன் கிரேட்ஸ் இந்தியாஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூடி அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி இந்த இயரில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் மேபி நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் 8.7% அண்ட் க்ளோசர் டு 6% இந்த இயர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனியோட ரேட்டிங்கை வச்சு தான் நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வரும். ஸோ இதோட ரேட்டிங் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இப்போ மான்சூன் ஹிட்ஸ் கேரளா வித் சைக்ளோன் இன் த பேக்ரவுண்டு. இதில் என்னென்னா, மான்சூனும் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் அங்கே அப்போ அரேபியன் சீயில் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கிறதுனால சைக்ளோன் இப்போ வந்திருக்கு. ஸோ அதுவும் கேரளாவை அஃபெக்ட் பண்ணும். ஆல்ரெடி எல்லோரும் லாக்டவுனில் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதில் மான்சூன் அது இல்லாத சைக்ளோன் எல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ கேரளா ஸோ தே ஆர் இன் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள் நவ். Okay, then what is the next news அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க் ஃபோர்ஸ் எடிட்டோரியலில் ஒர்க் ஃபோர்ஸ் ஹேபிட்ஸ் பற்றி இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் ட்வீட்டிங் லேபர் லாஸ், ஸ்டேட்ஸ் மஸ்ட் இன்ஸ்பயர் கான்ஃபிடென்ஸ் இன் ஒர்க்கர்ஸ். அது 2 மாதமாக நம்ம நேஷ்னல் லெவலில் லாக்டவுன் இருக்கிறதுனால எல்லா ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே அவங்க ஹோம் டவுனுக்கு திரும்பி போகிறாங்க. ஸோ அப்படி திரும்பி போகிறதுனால அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் ரொம்ப போயிடுது. இனிமேல் நம்ம எப்படி இதுலேருந்து மீண்டு வரப்போகிறோம், நம்ம இவ்வளோ கடன் வாங்கி ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாமே ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் லேபர் லாவை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக மக்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த எடிட்டோரியல் பேஜில் இருக்குது. அதுக்கடுத்து மெயின் காலமில் பார்த்தோன்னா, ஜம்மு த பான் ஆஃப் த காஷ்மீர் செஸ் போர்டு. ஸோ த நியூ டொமைசைல் ரூல்ஸ் ஹேவ் ஃபர்தர் வீக்கன் இட்ஸ் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பிரேஷன்ஸ். யூ ஜஸ்ட் ரீட் இட் அவுட் பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் வேக். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டிகல் 370 and 35A அதை டைல்யூட் பண்ணதுனால நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை டெரிட்டரியாக மாற்றிட்டோம் இல்லையா. ஸோ அந்த இதை ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஸ்டோரி, இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ தட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அடுத்த பேஜ், street vendors to get credit without collateral.
ஸோ இதை வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் லான்ச்ட் மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். இது யாருன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் on May 14th as a part of economic package for those affected by COVID-19 pandemic and lockdown. இது வந்து எந்த ஸ்கீம்னா பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம் aimed at benefiting over 50 lakh vendors who had their business operational on or before March 24. அதாவது இது எப்போ வரைக்கும் வேலிட் அப்படின்னு பார்த்தோன்னா till March 2020. The minister said in a statement the vendors will be able to apply for a working capital loan of up to 10,000 வரைக்கும் அவங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். ரீபேபிள் இன் மந்த்லி இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ள 7% per annum வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ ஏதாவது ப்ரீ க்ளோசர்ஸ் ஃபோர் க்ளோசஸ் அப்படி இருந்துச்சுன்னா நோ பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டியூ டு லாக்டவுனால் அவங்களால ரொம்ப எந்த கேபிட்டலும் இல்லாமல் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நியூஸ், HCQ appears to protect health workers, ICMR researchers. Study backs India's current policy of recommending it as a preventive. HCQ அப்படின்னா ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், அந்த மெடிசனை பற்றி சொல்கிறாங்க. அந்த மெடிசன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது டு ப்ரொடெக்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் PPE பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டு. ஸோ அதுவும் வியர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஓகேயா இருக்குது அப்படின்னு சொல்லி ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் மும்பை likely to receive heavy rain. Cyclone Nisarga, red alert also for Thane, Palghar, Rajkot. Fishermen asked not to venture into sea. ஸோ டீப் டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IMD வந்து மண்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெதர் வார்னிங் கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட்டை அரவுண்ட் மும்பை. ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா நிசர்கா அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் வந்து அரேபியன் சீல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து ரெட் அலர்ட் டு தி மும்பை மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. நெக்ஸ்ட்டு, locusts fly into Chhattisgarh from MP, Madhya Pradesh, and minimal damage done to crops so far by the swarms as alert is maintained, as say government officials. ஸோ வந்து லோக்கஸ் ஸ்வாம்ஸ் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூவ் டு தி நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிருஷ்ணகிரி சைடு ஒரு சில பூச்சி அட்டாக் இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபர்தர் நியூஸஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஃப்ளிப் ஃப்ளாப் ஆன் பேன் லிஸ்ட் ஃபார் CAPF கேன்டீன்ஸ். CAPF கேன்டீன்ஸ்னால் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கேன்டீன்ஸ், அதாவது போலீஸ் மிலிட்ரி கேன்டீன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒன்லி சுதேசி ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுதேசி ப்ராடக்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சுதேசி மீன்ஸ் ஒன்லி த டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் தானே இருக்கிறதுலேயே மார்க்கெட்டில் சீப்பான ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. அதை ஃபாரின் ப்ராடக்ட்ஸை விற்று என்ன பிரயோஜனம், அதுக்காக இந்த ரூல் போட்டிருக்காங்க. காங்கோ டிக்ளேர்ஸ் நியூ எபோலா எபிடமிக். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ வந்து நியூ எபோலா எபிடமிக் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஜப்பான் சிட்டி டு பேன் ஃபோன் யூஸ்வல் வாக்கிங். எந்த சிட்டிலனா யமாட்டோ சிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யமோட்டா சிட்டி இன் ஜப்பான். இதில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் நடந்துக்கிட்டோ இல்லை ரோட் கிராஸ் பண்ணும்போதோ ஃபோன் பேசிக்கிட்டே பண்ணாங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட் இன்னும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து இதோட எஃபெக்ட் வந்து ஆகும். ஸோ வந்து இதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேபினட் கமிட்டி ஓகேஸ் 50,000 crore infusion for MSME. Subordinate debt of 20,000 crore also gets approval.
எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு வந்து கேபினட் கமிட்டி வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டியூ டு த லாக்டவுன் எம்எஸ்எம்இ செக்டார் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் ஜிடிபி ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட June 2nd நியூஸஸ் ஆர் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.